ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு கிராண்ட் லுக்கிங் ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சாரீ பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சாரீ. ஸோ கான்ட்ராஸ்டாக மெரூன் கலர் ப்ளவுஸ் பீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எல்போ ஸ்லீவில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும் கேப்பு. அந்தளவுக்கு கண்டினியூஸாக அந்த ஜிக்ஸாக் லைன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா இந்த லென்த்துமே ஒரு 1.5 இன்ச்சஸ் டு 2 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்த லைன்ஸ்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1 இன்ச்சு இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பேஸிங் பார்த்து கரெக்டாக நீட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிறிஸ்டல் பீட்ஸ், கோல்டன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்காக போயிடாமல் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக லீவ் சீக்வன்ஸ், ரெயின்போ ஷேட் வரும்ல, அந்த மாதிரி லீவ் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளெயின் சக்ரி கோல்டன் கலர், அப்புறமா சுகர் பீட், கட் பீட்ஸ், அப்புறமா டியூப் பீடும் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் லென்த் இருக்கும்ல அது, கொஞ்சமாக சீக்வன்ஸ், அப்புறமா கொஞ்சம் கோல்டன் கலர் ஜர்தோசி. அவ்வளோதான் மெட்டீரியல்ஸ். ஸோ பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லாருக்கிட்டேயுமே இந்த மெட்டீரியல்ஸ்லாம் காமனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜிக்ஸாக் லைன்ஸோட டிப் போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளார் போடணும். சக்கரி ஃப்ளார் தான், நார்மல் பிளெயின் சக்கரி வச்சு ஒரு குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் மட்டும் ஃபுல்லாக அந்த லைன்ஸோட அந்த எட்ஜஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளார்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணணும். டோட்டலாக ஒரு ஸ்லீவ்ஸ்க்கே மோர் தென் 50க்கு மேலே வரும் ஃப்ளார்ஸு. பட் அவுட்லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார்ஸை கனெக்ட் பண்ணுற லைன்ஸ் எல்லாமே கோல்டன் கலர் கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைன்ஸ் வந்து ரொம்ப தின்னாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக பீட்ஸ் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த லைன்ஸ் ஃபுல்லாக இந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸில் இருந்து தான் டிசைன் போட போகிறோம். லீஃப் டிசைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் ஒரு லீஃப் போட போகிறோம். குட்டி லீஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேஸுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு 1/2 இன்ச் லென்த்தில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஸ்டிச் பண்ணி. ஸோ பேஸுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதிலிருந்து லீஃப் ஸ்டிச் போடுவோம்ல, அதை மாதிரி கிராஸாக ஒரு 4 பீசஸ் வச்சிங்க அப்படின்னா ஒரு குட்டியான லீஃப் இருக்கும், போதும். சேம் இந்த லீவ்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு லீவ்ஸ்க்கு வந்து லீவ் சீக்வன்ஸும் அந்த ஹோல்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து டியூப் பீடும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா கட் பீட், அப்புறமா சுகர் பீட், சீக்வன்ஸு, இந்த 3 வச்சு கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் கட் பீட்க்கு பதிலாக கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டன் கலர். சேம் இப்போ போட்டோம்ல அதே டிசைன் தான் இந்த சைடுமே ரிப்பீட் ஆகும். இது வந்து சென்டர் போர்ஷன். ஸோ அதில் மட்டும் சேம் டிசைன் வந்து 2 சைடும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு வந்து ஜர்தோசி லீஃப் கொடுத்துருக்கோம்ல, அதே சைடு வந்து இங்கே வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதோட அல்டர்னேட்டிவில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு குட்டி போர்ஷன் இப்போது டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம்ல, சேம் இதே டிசைன் தான் ஃபுல் லைன்ஸ்லேயும் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சக்ரி ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபுல்லாகவே ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நெருக்கமாக நம்ம கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃப்ளார்ஸ் போடுறதுலேருந்து ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறது வரைக்குமே ரொம்ப ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அவுட்லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா சக்கரி ஃப்ளார்ஸ்லையுமே ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறோம். ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கே மோர் தென் 1/2 hours ஆகும். ஒரு ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் பண்ணுறதுக்கே
கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு வேலை தான், பட் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒர்க் எந்த அளவுக்கு மைன்யூட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஜர்தோசி லீவ்ஸுமே நிறைய வரும். இந்த சக்ரி வச்சு அதில் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறதுமே கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். சிம்பிள் ஒர்க் தான். ஸோ பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக் நெக்கில் வந்து போட் நெக் கொடுத்துருக்கோம். போட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் ஹோல்ஸ் கொடுத்துட்டு அதுலேயுமே சுற்றி நம்ம அந்த ஸ்லீவ்ஸில் கொடுத்துருந்தோம் சேம் டிசைன் தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டி புட்டாஸும் கொடுத்து ஓவரால் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ஸ்லீவ்ஸோட எண்டிங்கில் வந்து ஹேங்கிங்ஸும் கோல்டன் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக் நெக்கில் வந்து இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்லீவில் கொடுத்துருக்கோம்ல சேம் எக்ஸாக்ட் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக வர மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நம்ம எந்த சாரீஸ் கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து கோல்டன் கலர் சாரீக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் கஸ்டமர் தான், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ப்ளவுசஸ் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.